வணக்கம். தஞ்சாவூரில் கணபதி அக்ரஹாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள அகஸ்தி முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக அறியப்படும் விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கும் பழமையான திருக்கோவில் தரிசனத்தோடு அத்திருக்கோவிலின் வரலாற்றையும் இந்த காணொளியில் நாம் காணலாம். மகாகணபதே கஜானனா. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தஞ்சையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானை தரிசனம் காண சென்றோம். தஞ்சையிலிருந்து இத்திருக்கோவிலுக்கு பயணம் செய்யும் பொழுது சாலையின் இருபுறங்களிலும் காணப்பட்ட வயல்வெளிகளின் அழகை ரசித்துக் கொண்டே எங்களின் பயணம் தொடர்ந்தது. இயற்கையோடு ஏந்து வாழும் வாழ்க்கையில் இயல்பாகவே அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் இருக்கும் என்பதற்கு நமது முன்னோர்களின் வாழ்வே ஓர் சான்று. அதனால் இயந்திரத்தனமான இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து நேரம் கிடைக்கும் பொழுது சற்றேனும் விடுபட்டு இயற்கை நிறைந்த இடங்களுக்கு பயணம் செய்யுங்கள். அந்த பயணம் நிச்சயம் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். இத்திருக்கோவிலின் தல வரலாற்றின்படி ஒருமுறை சோழ நாட்டில் மழையின்றி பஞ்சம் ஏற்பட அப்பொழுது சோழ நாட்டிற்கு வந்த கௌதம முனிவரிடம் மக்கள் அபயம் கேட்கின்றனர். கௌதம முனிவர் தன் ஞான சக்தியினால் அகஸ்திய முனிவரால் பூஜிக்கப்பட்ட கணபதி சிலை ஒன்று பூஜையின்றி பூமிக்கடியில் புதையுண்டி கிடப்பதை அறிந்து அதனை பூமியிலிருந்து எடுத்து திருக்கோவில் அமைத்து வழிபட்டு வர நாட்டில் பஞ்சம் நீங்கி சுபிட்சம் பிறக்கும் என்று மக்களிடம் கூற அதன்படி பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட விநாயகர் சிலையை மக்கள் இவ்விடத்தில் நிறுவி ஆலயம் கட்டியதாக அறியப்படுகிறது. ஆதியில் சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இத்திருக்கோவில் அதன் பிறகு தற்காலத்தில் பல திருப்பணிகள் நடைபெற்று 3 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கின்றது. இத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் விநாயகப் பெருமான் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் விநாயகர் சதுர்த்தியின் முந்தைய தினம் தேர் திருவிழாவும் விநாயகர் சதுர்த்தி அன்று தீர்த்தவாரியும் இத்திருக்கோவிலில் நடைபெறுகிறது. ஸ்ரீ மகாகணபதே கஜானனா. உமா மகேஸ்வர பிரிய நந்தனா. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமான் சிலை கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வலஞ்சொலி விநாயகப் பெருமான் சிலையை விட மிகவும் பழமையானது என்று ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவர் கூறியதாகவும் அறியப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாங்கள் இத்திருக்கோவில் தரிசனத்திற்கு சென்றிருந்த பொழுது விநாயகப் பெருமானுக்கு பல திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த அற்புத தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து அதன் பிறகு இத்திருக்கோவிலுக்கு அருகே உள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கும் சென்று பெருமாளையும் சேவித்துவிட்டு அதன் பிறகு இத்தலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சோமங்கலம் கீர்த்திவாகீஸ்வரர் சிவாலயத்திற்கும் சென்று வழிபட்டோம். இந்த சிவாலயத்தின் சிறப்புகளை மற்றொரு காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.